ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. உங்களோட பேர், அட்ரஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அந்த மாதிரி தான். சரிங்களா? ஈஸியாகவே ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம். நான் இதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம். சரியா? இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிசி அண்ட் மார்க் லிஸ்ட்டு. ஓகேவா? யார் யார் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் லிஸ்ட்டு, அப்புறம் கடைசியாக எங்கே படிச்சிங்களோ அங்கே டிசி. ஓகேவா? அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே இப்போ ஃபோட்டோ வச்ச கம்யூனிட்டி தான் கேட்குறாங்க. ஓகேவா? அதனால் அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி, ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி பிஎஸ்டிஎம்மு, கலப்பு திருமணம், மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, அந்த மாதிரி ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நிறைய இருக்குது இல்லையா? அது ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது போஸ்ட் கவரில் செல்ஃப் அட்டஸ்டட் ஒரு கவர் ஒன்று, போஸ்ட் கவர் எக்ஸ்ட்ரா வச்சு அதில் ₹25க்கான ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்து சமய அறநிலையத்துறை இருந்தால் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ₹12,600 சேலரி. இதற்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. சரிங்களா? தாராளமாக அப்ளை பண்ணலாம். பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். அதுக்கடுத்து சுயம்பாகி அப்படின்ற ஒரு போஸ்ட்டு ₹13,200 சேலரி. தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நைவேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காவலர் போஸ்ட்டு. அதுக்கு ₹10,000 சேலரி தொகுப்பூதியத்தில. சரிங்களா? அதுக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து தோட்ட வேலை. அதுக்கு ₹16,600 சேலரி. தமிழ எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 விதமான போஸ்ட்டு. அதில அலுவலக உதவியாளரும் ஒண்ணு. உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அத நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் குடுத்துருக்காங்க. நீங்க மினிமம் 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் 45 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழ்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க முக்கியமா இந்து மதத்த சார்ந்தவங்களா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடல் தகுதி சான்றிதழ். ஓகேவா? அத நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் கூடவே ஜெராக்ஸ் வச்சு அனுப்பணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில், திருவொற்றியூர், சென்னை இந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அக்டோபர் 25 வரலும் குடுத்துருக்காங்க. பாருங்க, உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோயில், திருவொற்றியூர், சென்னையிலிருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.